நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. ஸோ சூர்யா சார் வந்து வேற மாதிரி வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சிவகார்த்திகேயன் வந்து வேற மாதிரி வந்து பதிலடியும் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் கொடுத்துருக்காங்க. நம்ம சூர்யா சாராக இருக்கட்டும், சூர்யா சாரோட ஃபேனும் வந்து கொடுத்துருக்காங்க. தளபதி ஃபேனாக வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம், சூர்யா சார் வந்து இதில் எப்படி இன்வால்வ் ஆனார், இந்த பராசக்தி படத்துக்கும் இந்த சூர்யா சாருக்கும் அப்புறம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது வந்து போயிட்டு இருக்கு இப்போ அப்படின்றது வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு பராசக்தி படம் அப்படின்றது வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து வெளியே இருக்கு. இன்னைக்கு தான் வெளியாச்சு. காட்டு மொக்க படம் அப்படின்ட்டு வந்து இந்த படத்தை வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பார்த்த பொண்ணுங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. தமிழ் வந்து கத்திரிகளை தவிர கதையும் கடை இருக்கு. திமுக சொம்படிக்கிறது அந்த படம் எடுத்தீங்களா, இந்த படத்தில் கதையே கிடையாது, எமோஷனலாக கனெக்டே ஆகல. சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு, ஜெயம் ரவி நடிப்பு மட்டும் தான் வந்து சுமாராக இருந்ததுக்கு படம் படும் மோசமான ஒரு படமாக எடுத்து வச்சிருக்கீங்க. சுதா கொங்காராவோட ஒரு ஒர்ஸ்ட் படமாக இதுதான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. படம் அப்படின்றது வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்றது வந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியா முழுக்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான். தமிழ்நாட்டில் தான் இந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா வந்து ஆந்திராவில் வந்து போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஆந்திராவில் ரிவ்யூ பண்ணுறவங்கள வந்து இதெல்லாம் ஒரு படமா, இதுக்கு தான் வந்து இவ்வளோ நாள் வந்து பில்டப் பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு அங்கே போட்டு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி நடிக்க இருந்தது யாருன்னா நம்ம சூர்யா சார் தான். சூர்யா சார் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறதா இருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து புறநானூறு அப்படின்னு வந்து பேர் வச்சிருந்தாங்க. அந்த படத்தை கதையை கேட்டுட்டு வந்து சூர்யா வந்து நடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாராமா. அதன் பிறகு சில பல காரணங்களால் வந்து சூர்யா சார் வந்து அந்த படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் வெளியே போயிட்ட உடனே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா சூர்யா சார் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சூர்யா சார். இப்போ பாருங்க, சிவகார்த்திகேயன் வந்து படத்தில் நடிச்சு இந்த படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது, நீங்கள் வந்து இந்த வாய்ப்பு வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து சூர்யா சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சூர்யா ஃபேன்ஸும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்ம தலைவர் வந்து தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டாரா என்ன, சூர்யா நான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்து சூர்யா சார் நீங்கள் கிரேட் எஸ்கேப், சூப்பர் சூர்யா சார், ஒருவேளை வந்து படம் வந்து இவ்வளோ கேவலமாக வரும்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும் போல, அதனால தான் இந்த படத்தில் வந்து விலகிட்டீங்க போல. இந்த படத்தில் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் மாட்டிக்கிட்டு அவன் வேறு முடிச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ணா நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்க, நான் கருப்பு படத்தில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், இந்த படத்தில் நடித்து நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நடிக்காமல் உண்மையிலுமே வந்து நீங்கள் அன்றைக்கி முடிவெடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம் தானே, சூப்பர் அண்ணா அப்படின்ட்டு வந்து எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான ஒரு படம் அப்படின்றது வந்து அந்த ஒரு பராசக்தி படம் அப்படின்றத வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். சூர்யா சாரும் வந்து மனசில் நடிச்சிட்டு இருப்பாரு, நல்ல வேலை அந்த குப்பை படத்தில் நடிக்கல, இல்லைனா வந்து நம்மளையும் போட்டு இப்படிலாம் பிறந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து சூர்யா சார் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அப்படின்றது வந்து பண வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக நான் வந்து படம் வந்து பார்க்க போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அது 200-300 வந்து வேஸ்ட்டுங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அது தளபதிக்கு ஆப்போசிட்டாக இவ்வளோ கேவலமாக ஒரு படம் வந்திருக்கு, படமும் நல்லா இல்லைங்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ தளபதி ஃபேன்ஸ் வந்து நீங்கள் யாராவது இந்த படத்தை வந்து பார்ப்பீங்களான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா வந்து அந்த படம் எப்படி இருக்குது, உண்மையிலுமே வந்து காட்டு மொக்க படமாக தான் இருக்கா, இல்லை வந்து அதை விட படுமோசமான ஒரு படமாக இருக்கான்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ. கப்பு முக்கியம் பிகலே.